Hello friends, welcome to Mrs. Stitch Blouse, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி கோர்ஸோட ஃபீஸ், டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் Aari Embroideryல வந்து wooden stand, materials எல்லாமே சேல்ஸ் பண்றேன். உங்களுக்கு materials வாங்கணும்னு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து ரெகுலரா வந்து பிரைடல் ப்ளவுசஸ் பத்தி பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து வித்தியாசமா ஒன்று பார்க்க போறோம். நான் வந்து இதை எதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா நிறைய இருக்கு பேச வேண்டியது. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், டைரக்ட் கிளாஸும் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50க்கு மேல என்கொயரி கால்ஸ் வரும். ஸோ என்கொயரி கால்ஸ்ல எல்லாம் கேட்குற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் கிட்ட ஓகே நீங்க சொல்ற கோர்ஸ் ஓகே நாங்க சேர்றோம் அப்படின்வாங்க. மத்த எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பிளவுஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்க, சுடி மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளவுஸ் சுடி கத்துக்கிட்டீங்கன்னா எடுத்த உடனே டைரக்டா பிளவுஸ் கத்துக்கும் போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. தென் வந்து இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு, நிறைய நீங்க கத்துக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஒரு ட்ரெஸ்க்கும் பேசிக்ல இருந்து பழகினாதான் உங்களால பிளவுஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. பிளவுஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கோட்டு. நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே வெறும் பிளவுஸ் மட்டும் தச்சு கொடுங்கன்னு கஸ்டமர்ஸ் எப்பவுமே வர மாட்டாங்க. மல்டிபிள் டிசைன்ல நிறைய கஸ்டமைஸ்டா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். வெறும் பிளவுஸ் மட்டும் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அதை கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில ஒரு ட்ரெஸ் இது கோட்டு. இந்த கோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மசில லேப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது யூனிஃபார்ம். உள்ளுக்குள்ள வந்து குர்த்தி டாப் மாதிரி போட்டுட்டு இந்த கோட்டோட மெட்டீரியலே பேண்ட், எலாஸ்டிக் வச்சு பேண்ட், அதுக்கப்புறம் வந்து கோட்டு. இது வந்து ஜென்ஸோட பேண்ட் மெட்டீரியல் தான். ஸோ இந்த மெட்டீரியலே வந்து கோட் ரெடி பண்ணி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, யூனிஃபார்ம் ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி கோட்டும் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ண தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆர்டரா கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் ஒரு ஃபேஷன் டிசைன் கான்செப்ட் நீங்க கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். சோ நிறைய பேருக்கு வந்து மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா பிளவுஸ் மட்டும் கத்துக்கிட்டா போதும், பிளவுஸ் மட்டும் கத்துக்கிட்டா போதும். சோ பிளவுஸ் மட்டும் கத்துக்கிட்டா நம்ம லெவலுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு பிளவுஸை வந்து ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி தச்சு போட்டுக்கலாமே தவிர ஒரு பிசினஸா நம்மளால அதை கொண்டு போக முடியாது. ஏன்னா கான்பிடென்ட்டா நம்ம சொல்ல முடியாது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பிளவுஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் வரும். ஆல்ட்ரேஷன் வரலாம், கிட்ஸோட ஃப்ராக் வந்து கஸ்டமைஸ்டா ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர்ஸ் வரலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸும் ஆர்டர்ஸ் வரலாம். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து கேப்பபிலிட்டி இருந்தா மட்டும்தான் ஒரு பிசினஸை வந்து நம்மளால கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த கோட்ல நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், நான் எப்படிலாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நார்மலா வந்து கோட் வந்து நிறைய மாடல்ல கோட் இருக்கு. ஒரு யூனிஃபார்ம் கோட்னு வரும்போது அவங்க ஒரு பிக்சர் அனுப்பிட்டாங்க, இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரியே எனக்கு கோட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் தைக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா ட்ரெஸ்ஸும் தைக்கிற மாதிரி ஜஸ்ட் போட்டு கட் பண்ணோம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து காலர் இருக்கு. காலரும் வந்து நம்ம நார்மலா எல்லா ட்ரெஸ்லயுமே சுடியில எல்லாத்துலயுமே காலர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி காலரும் கூட கிடையாது. இது ரொம்ப டிஃப்ரெண்டான காலர். ஸோ இந்த காலர் பண்றதுக்கு நம்ம வந்து இப்ப லேடிஸ் ட்ரெஸ் தைப்போம். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ல வந்து காலருக்குலாம் கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம். பேப்பர் கேன்வாஸ்ன்னு சொல்லி பக்ரம்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேன்வாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் காலருக்கு யூஸ் பண்ற கேன்வாஸ் போட்டு நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். ஸோ காலரா வந்து பாத்தீங்கன்னா பிளைனா காலர் மட்டும் வச்சுட்டு இல்லாம இந்த இடத்துல ஒரு கட்டிங் மாதிரி வர மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ அவங்க அனுப்பின பிக்சர்ல இந்த டிசைன் அப்படியே இருந்தது. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அப்படியே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அதே மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த காலருக்கு 2 சைடும் வந்து வி மாதிரி ஒரு கட்டிங், அதுக்கப்புறம் கிளாத் வந்து இந்த மாதிரி பேக் சைடு மடிஞ்ச மாதிரி இருக்கு 2 பக்கமும். இங்க வந்து பட்டன் வச்சிருக்கேன். தென் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோட்டோட இந்த இடம் பிளைனா ஜஸ்ட் ஒரு கட்டிங் போட்டு இத பட்டன் வைக்கிற இடம் மடிச்சு தச்சு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாம ஒரு கர்வா கொடுத்துருக்கேன். அப்பதான் வந்து பாக்குறதுக்கு வந்து நல்ல லுக்கா இருக்கும். இதை வந்து அவங்க உடம்புல போடும்போது இந்த மாதிரி வரும். இது மேனிக்கின் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த கட்டிங் வந்து தெரியாம இருக்கலாம். பட் இந்த மாதிரி வரும். ஸோ நல்ல ஸ்கேலப் கட்டிங் மாதிரி நல்ல கர்வா அழகா வந்து கட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து மெட்டீரியல் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துருக்கேன் 2 பக்கமும் சைட்ல. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் கொடுக்கும்போது இந்த கோட்டுக்கு வந்து நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும், அட்ராக்டிவா இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் கொடுக்கல அப்படின்னா இப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ சீட் கிட்ட வந்து டைட்டா பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால ஓப்பன் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா
3/4 ஸ்லீவ். ஸோ கோட்டுக்கு எப்பவுமே வந்து ஒரு மாதிரி யூனிஃபார்ம் கோட் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. 3/4 ஸ்லீவ் கொடுத்தோம்னா தான் நல்ல கிராண்ட் லுக் இருக்கும். ஸோ அதனால 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நீங்களும் தைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் இருக்கு, டைரக்ட் இருக்கு, ரெண்டுமே நீங்க ஜாயின் பண்ணலாம். நான் எப்பவுமே வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் சஜஷன் கொடுக்குறது என்னன்னா, எது ஒன்று கத்துக்கிட்டாலும் ரொம்ப டீப்பா கத்துக்கணும். ஃபேஷன் டிசைனிங்னா ஃபேஷன் டிசைனிங் மட்டும் கத்துக்காதீங்க, ஆரியும் சேர்த்து கத்துக்கோங்க. ஆரி கத்துக்கும் போது வெறும் ஆரி மட்டும் பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் கத்துக்காதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கத்துக்கோங்க. அதோட சேர்த்து ஃபேஷன் டிசைனிங்கும் கத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே சஜஷன் கொடுக்குறது. ஸோ ஒரு பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளவுஸ் மட்டும் அப்படிதான் ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் ஆர்டர் வரும். அப்போ நம்ம ஒரு பிசினஸா வச்சிருக்கும் போது நாங்க இது மட்டும் தான் பிளவுஸ் மட்டும்தான் தைப்போம், இல்ல நாங்க சுடி மட்டும்தான் தைப்போம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கஸ்டமரை நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே வரும்போது ஒரு கோட் கொடுப்பாங்க, அடுத்தடுத்து வரும்போது அவங்க பிளவுஸும் தைக்க கொடுப்பாங்க, சுடியும் தைக்க கொடுப்பாங்க. ஸோ ஒரு நாள் நம்ம இந்த கோட் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த நாள் அவங்க திரும்ப நம்மகிட்டே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கஸ்டமர் லூஸ் பண்ணாம அவங்க சொல்ற ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து டீப்பா கத்துக்கிட்டாதான் நம்மளால பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டா என்னோட பிசினஸ் ஸ்டுடியோக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் வருதோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோல காமிக்கிறேன். தேங்க்யூ.